சிவபுராணத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. வார்த்தைக்கு வார்த்தை சிவனுடைய பெருமைகளையும் மானிட பிறப்பினுடைய குறைகளையும் அப்படியே மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் என்பதை உணர்த்தி இந்த எளியோனையெல்லாம் கடைத்தேற்ற வல்லக்கூடிய வள்ளல் பெருமானாக இருக்கக்கூடிய இறைவனை என்று இறைவனை நினைந்து நினைந்து அவர் பாடுகிறார். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற உய்ய நான் பிழைத்து போகுமாறு செய்ய, நான் சிவனுடைய லோகத்தில் செல்லுமாறு செய்ய உய்ய. அதற்கு என்ன செய்தார் சிவபெருமான்? உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற, நீ என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்றதுனால் நான் உய்தேன், பிழைத்தேன், நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற. நீங்க கண்ணை மூடிக்கொண்டு மனதையெல்லாம் உங்களுடைய ஆக்னை என்ற இந்த புருவ மத்தியின் மேல் நிலைபெறச் செய்து அல்லது மூலாதாரத்தில் நிலைபெறச் செய்து நீங்கள் உள்ளிழுக்கும் பொழுதும் வெளிவிடும் பொழுதும் உங்கள் மூச்சை உற்று கவனித்தீர்களே ஆனால் உங்களுக்கு அது ஓம் என்ற ஓசையுடன் வந்து போவது தெரியும். அதிலேயே நீங்கள் லயித்து கொண்டிருந்தால், மனோலயத்துடன் அதிலேயே மூழ்கி போயிருந்தால் நீங்கள் பேரின்பத்தை உணரக்கூடிய முதல் படியாக அமையும். அது ஞானசம்பந்தருக்கு கிட்டியது போல மாணிக்க வாசகருக்கும் கிட்டியிருக்கிறது. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற, என் உள்ளத்துல ஓங்காரமாய் நீ நின்றதுனால் நான் அதை உணர முடிந்தது, பிழைக்க முடிந்தது. நான் உன்னை அறிந்து கொண்டதனால் நீ எப்படிப்பட்டவன் என்பதை உணர்ந்த முடிந்தது. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா. அந்த ஓங்காரத்தை உணர்ந்ததினால் இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை உணர்ந்து கொண்டார். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, நீதான் மெய்ப்பொருள். புறப்பொருள்கள் எல்லாம் உண்மையான பொருள் அல்ல, பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானப்பிறப்பு. இதான் மெய்ப்பொருள். அருள் அல்லவற்றை அருள் என்று உணரும் மருளானாம் மானாப்பிறப்பு. அருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானப்பிறப்பு என்று வள்ளுவர் சொல்கிறார். இதான் மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் என்பது எது? மெய். மெய் என்றால் நாம் வாழக்கூடிய உடம்பு கிடையாது. இறைவனே மெய். இறைவனே மெய். அதான் பரமாத்மா. அவன் ஞானசம்பந்தன் உள்ளத்தில் ஓங்காரமாய் வந்ததனால், ஞானசம்பந்தனுடைய உள்ளத்தில் ஓங்காரமாய் வந்ததனால் ஞானசம்பந்தர் கடை தேறி அவன் எப்பேற்பட்டவன் என்பதை அறிந்து கொண்டார். மெய்யா விமலா, அவன் குற்றமற்றவன். விடைப்பாகா, அவருடைய மனக்கண்ணின் முன்னால் அவன் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளியிருந்தான். முன்னால் திருஞான சம்பந்தருக்கும் இதே மாதிரி எழுந்தருளியிருந்தான். என் உளமே புகுந்த அதனால் என்று திருஞான சம்பந்த பெருமான் கோளறு பதிகத்தில் சொல்கிறார் அல்லவா? அதே போல மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வேதங்கள் எல்லாம் உன்னைத்தான் தலைவனாக போற்றி வணங்குகின்றன. வேதத்தை படிப்பவர்களுக்கெல்லாம் நீயே ஞான குருவாக இருந்து வழிகாட்டுகிறாய். ஆகமங்களை படிப்பவர்களுக்கெல்லாம் நீயே தலைவனாக இருந்து வழிகாட்டுகிறாய். நீ மெய்யானவன், குற்றமற்றவன், ரிஷப வாகனத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடியவன். மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. நீ ஆழமானவன், அகலமானவன், நுண்மையானவன். நீ அணுவை காட்டிலும் சிறியவன், இந்த அண்டத்தை காட்டிலும் பெரியவன். அதனாலதான் ஆறறிவார் அகலமும் நீளமும் அப்படின்னு சொல்கிறார்கள். அதான் இறைவனை நாம் அணுவை விட சிறியவனாகவும் இருப்பான், அண்டத்தை விட பெரியவனாகவும் இருப்பான், எல்லையிலாதான். அவனை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அடக்கி விட முடியாது, குறிப்பிட்ட இடத்துக்குள் சுருக்கி விடவும் முடியாது. நீ எவ்வளவு சுருக்கினாலும் அதற்குள்ளும் இருக்கக்கூடியவன்.
அணுவை துளைத்து 7 கடலை புகட்டினாலும் அதற்குள்ளும் இருக்கக்கூடியவன். மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. இவ்வளவும் சொல்லியாச்சு. ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே, அப்படிப்பட்டவன். வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா, நீ வெய்யாய், நீதான் வெம்மையானவன், வெப்பமானவன். உன்னை காட்டிலும் வெப்பமானது உலகத்தில் எதுவும் இல்லை. தனியாய் குளிர்ச்சியானவன், உன்னை காட்டிலும் குளிர்ச்சியானது உலகத்தில் ஒன்றுமில்லை. வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா, நீ ஆகாயத்தை விட பெரியவன். இயமான நாம் விமலா, பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தர்லி. உலகத்தில் நான் பொய்யாக இருந்ததின் மேலெல்லாம் பற்றி கொண்டிருந்தேன். அவையெல்லாம் போகுமாறு என்னை வந்து சேர்ந்து கொண்டாய். பொய்யாயினையெல்லாம் போயகலமாறு வந்தர்லி. மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, என்னிடமிருந்து பொய்மையை நீ விரட்டி விட்டதால் நான் வாய்மையை உணர்ந்து கொண்டேன், மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டேன். அதான் மெய்ஞானமாக என் உள்ளத்திலே வந்து கொண்டு சுடரொளியாய் நின்ற, பேரொளி பிளம்பாக நின்ற ஆதிசிவனே. எப்பொழுதெல்லாம் பொய்ப்பொருள்கள் மேல் உள்ள பற்று நம்மிடம் வந்து போய்விடுகிறதோ அப்பொழுது மெய்ப்பொருளாகிய இறைவன் வந்து நம்மை பற்றி கொள்வான், நம்மளுடைய உள்ளத்திலேயே வந்து அமர்ந்து கொள்வான். அதான் விஷயம். அதற்கு அவர் முதலில் ஓங்காரமாய் நின்ற அந்த உத்தமனை உணர்ந்து கொண்டார். ஓங்காரமாய் நின்ற உத்தமனை உணர்ந்து கொண்டதால் அவர் பிழைத்து விட்டார். அந்த இறைவனுடைய தன்மையெல்லாம் அவர் புகழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இறைவன் மெய்யானவன், குற்றமற்றவன், ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளி இருக்கக்கூடியவன். வேதங்கள் எல்லாம் அவனே தலைவன் என்று போற்றக்கூடியவன். அவன் ஆழமாகவும் நுண்மையாகவும் இருக்கக்கூடியவன். அவனே வந்து வெப்பமானவனாகவும் அவனே குளிர்ச்சியானவனாகவும் அவனே ஆகாயமாகவும் அவனே இருக்கிறான். அவனே என்னிடமிருந்து பொய்யாயினையெல்லாம் போயகலமாறு செய்துவிட்டு மெய்ஞானமாக பேரொளி பிளம்பாக என் உள்ளே வந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கிறான் என்று சிவனை உணர்ந்ததனுடைய தன்மையை சொல்கிறார் மாணிக்க வாசகர்.